நண்பர்களே, இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ஆட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் வந்து லீக் ஆகுது. இது எந்த சைட்லேருந்து லீக் ஆகுதுன்னே தெரில. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு வாரமாக லீக் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அது சரியாக கவனிக்கல. அப்புறமா டோரு பம்பர் ஆண்டெல்லாம் ஒரு மாதிரி ஆயிலாவோ டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா கடைசியில் பார்த்தா அது இன்ஜினில் தான் வருது. இது எந்த சைட்லேருந்து வருதுன்னு தெரியல. அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மெக்கானிக் ஷெட் போயிட்டு அங்கே செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், அந்த சைடு ஆயில் ஊற்றுற இடம், ஃபில்ட்ரு, நான் ஆயில் மாற்றி ஒரு 15 நாள் தான் இருக்கும். திரும்பியும் பார்த்தா இந்தமாரி ஆகுது. அதனால் ஷெட்டுக்கு போவோம். மேலே எல்லா இடமும் ஒரு இடமும் பேலன்ஸ் இல்லாமல் வந்துக்குது. சைலன்சர் மவுத்தில் கூட ஆயில் லீக் ஆகிருக்கு. ஷெட்டில் போய் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 மெக்கானிக்கிட்ட காட்டிட்டேன். அவங்க 2 பேரும் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது வந்து ஒருத்தர் என்ன சொன்னால் வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு வா பார்க்கலான்னு இருக்கார். ஒருத்தர் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது உள்ளேருந்து இங்கேருந்து வருது, அதனால் வந்து நேராக நீ கம்பெனிக்கு போகணுன்னு இருக்கார். இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு மெக்கானிக் இருக்கார். அவர் நெசப்பாக்கத்துக்கிட்ட இருக்கார். அவர்கிட்ட போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், டோரில் ஃபுல்லாமே ஆயிருக்கு. நான் சொன்ன மாதிரி நெசப்பாக்கத்தில் இருக்க அந்த மெக்கானிக் அவர்கிட்ட வந்துட்டோம். அவர் வந்து பார்த்துட்டு இது அந்த ஹெட்டில் வர ஓரிங் ப்ராப்ளமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கழட்டி பார்ப்போன்ட்டு. அதனால் கழட்டிட்டு இருக்காரு. என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு போல்ட்டு வந்து ஸ்லிப் ஆகிடுச்சு அதில். அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்ருக்கு. அதை தான் அவர் வந்து பஞ்சு வச்சு அடித்து கழட்டிட்டு இருக்காரு. கழட்டிட்டு பார்ப்போம் என்ன ப்ராப்ளம்ட்டு. அது கழட்டி பார்த்தா தான் அதில் தெரியும் என்ன போயிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் வண்டி வாங்கி 1.5 years ஆகுது. இது வரைக்கும் இந்தமாரி ப்ராப்ளம் வந்ததில்லைன்னு சொன்னேன். அதனால் அவர் இவ்வளோ நாள் அதனால அந்த ஓரிங் தான் தப்பி ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு இருக்கார். கழட்டி பார்த்துட்டு நான் இந்த ப்ராப்ளத்துக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு நான் சொல்கிறேன். கழட்டினதுக்கப்புறம் அந்த பேக்கேஜும் உங்கள்கிட்ட காட்டுறேன். நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஆகும்னு தெரியல. நானும் கேட்குறேன் அவர்கிட்ட எவ்வளோன்ட்டு. இதுதான் நம்மள அந்த ஓரிங்கு. இந்த லப்பரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தெரிஞ்சு பாருங்கள், ஒரு வெடிப்பு மாரி, கிராக் மாரி. இதனால தான் ஆயில் லீக் ஆகிருக்கு. இதை வாங்கிறதுக்காக நம்ம பேர் பாக்ஸ் கடைக்கு வந்திருக்கோம். அது எவ்வளோ வருதுன்னு தெரில ரேட்டு. இதுதான் நான் வாங்கிட்டேன். இந்த ஓரிங் வந்து பார்த்திங்கன்னா புதுசு வந்து 60 ரூபா. பஜாஜோட கம்பெனிலே கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் இதுக்கு வந்து அந்த போல்டு நான் இதுவாகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 4 போல்ட்டை வந்து மாற்றுறோம். 4 போல்டு வந்து 40 ரூபா ஆகுது. மொத்தமாக வந்து 100 ரூபா ஆகிடுச்சு கடையிலேயே. இப்போ வந்து நான் வாங்கி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன். அவர் நான் வரத்துக்குள்ளேயே வந்து இந்த க்ளீனிங்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த ப்ராப்ளத்துக்காக கம்பெனிக்கு போனால் எவ்வளோ ஆகும்னு எனக்கு தெரியல. நீங்கள் யாருன்னா பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிவிட்டு. அதேமாரி அது இங்கே பண்ணுறது பெஸ்ட்டாக கம்பெனியில் பண்ணுறதான்னு கமெண்டில் சொல்லுங்கள். நானும் அந்த வீடியோ கடைசியில் வந்து மொத்தமாக எவ்வளோ எனக்கு செலவாயிருக்குன்னு சொல்கிறேன். நான் லாஸ்ட்டு சர்வீஸு கம்பெனியில் பண்ணாமல் இங்கே பண்ணதுனால, லோக்கலில் பண்ணால வாட்டர் வாஷ் பண்ணாமல் இருக்குது இன்ஜினு. அதனால ரொம்ப அழுக்காக இருக்குமே தெரியுது. அந்த ஓரிங்கை வாங்கி இதில் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி மாட்டிட்டு செக் பண்ணி பார்த்துருவோம் ஆயில் லீக்கேஜ் இருக்கா இல்லையான்ட்டு. ஒரு நாள் ஓட்டினா தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் ஆயில் லீக்கேஜ் இருக்கா இல்லையா எப்படின்ட்டு. வண்டியை ரெடி பண்ணி வந்துட்டோம் நண்பர்களே. வந்து ஒரு நாள் ஆகிடுச்சு. ஆயில் எங்கன்னா லீக் ஆகுதா செக் பண்ணேன். எங்கேயும் லீக் எதுவும் இல்லை, பக்காவாக இருக்குது. நீங்களே இந்தமாதிரி ப்ராப்ளம் வந்தால் சிம்பிளான இதுவாக ரெடி பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்ளத்துக்கு மொத்தமாக எவ்வளோ செலவாயிருக்குன்னா, ஸ்பேர் 100 ரூபா, லேபர் 150 ரூபா, மொத்தம் 250 ரூபா நம்மளுக்கு செலவாயிருக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது போல் வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம்.